ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 11 சென்டில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பைபாஸ் தாமரைக்குளத்துலேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. சப்போஸ் நீங்கள் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. நெகமத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டி தாங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு அமைச்சிருக்குங்க. நடுவுக்குள்ளே இந்த வீடு அமைச்சிருக்குங்க. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க. மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. அதாவது தார் ரோடு பேசிஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க. தார் ரோடு பேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கார் போகிற மாதிரி கேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஓட்டு வீடு ஆர்சி வீடு ரெண்டுமே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 சென்டில் இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க. கிழக்க பார்த்த வீடுங்க. ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா ஆர்சி வீடும் சரி, இந்த ஓட்டு வீடும் சரி, ரெண்டுமே கிழக்க பார்த்த வீடுங்க. ஸோ வாஸ்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா சிம் சீட் போட்டிருக்காங்க. ஆங்கில் போட்டு சிம் சீட் போட்டிருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆங்கில் போட்டிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கில் போட்டு கட்டியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் ரூமுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அடுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது விறகடுப்பு. அது வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கேஸ் வச்சு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரூமுங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆங்கில் போட்டிருக்காங்க. இப்போ தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. வந்தோன்னே குடியிருக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் வாடகை வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விட்டுக்கலாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக இருக்குங்க. ஃபுல்லாக ஆங்கில் போட்டிருக்காங்க. மரம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. ஃபுல்லாக ஆங்கில் தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு வீடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஹாலுங்க. ஃபுல்லாகவே இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஆங்கில்ங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சமையல் ரூம் வருதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தனியாக சமையல் ரூம் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு தனியாக சமையல் ரூம் வந்துடுதுங்க. இந்த ஓட்டு வீட்லேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா குடியிருக்கலாங்க. தனித்தனியாக ரூம் இருக்குங்க. ஹால் இருக்குது, சமையல் ரூம் தனித்தனியாக இருக்குங்க. ஸோ டோட்டலாக 2 ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா குடியிருக்கல. இது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆங்கில் போட்டிருக்காங்க. உள்ள ஒரு ஹால் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆங்கில் போட்டு எல்லாமே பெயிண்ட் அடித்து எல்லாமே வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு வேலையுமே எதுவுமே சின்ன ஒரு வேலையும் கூட நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைங்க. வந்தோடனே குடியிருக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா வாசல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. நிறைய இடம் இருக்குது. இங்கே கார் பார்க்கிங் இல்லை வேறு ஏதாவது பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு போகிறேங்க. அதாவது பக்கத்துலேயே இந்த வீட்டோட்டியே பார்த்தீங்கன்னா ஆர்சி வீடு கட்டியிருக்காங்க. இது சேர்ந்து தாங்க இந்த வீட்டு கூட வருது. அதாவது இந்த 11 சென்ட் கூட சேர்ந்து தான் இந்த ஓட்டு வீடும் இந்த ஆர்சி வீடுமே 2 வீடுமே சேர்ந்து தான் வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி சீட் போட்டிருக்காங்க. நீங்கள் வண்டி நிறுத்துறதுக்கு இல்லை கார் ஏதாவது பெரிய ஏதாவது வாகனம் எல்லாமே நிறுத்திக்கலாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்ட்டிக்கோ. இது உள்ளே போனீங்கன்னா ஒரு ஹாலுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமுங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா ஜாமானுமே வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே ஜாமான் வைக்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலை எதுவுமே கிடையாதுங்க.
இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குங்க. அதாவது இது வீட்டுக்கு பின்னாடிங்க. அந்த ஓட்டு வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பாருங்கள், ஓடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஜம்முன்னு பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக இருக்குங்க. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு, அதாவது ஆர்சி வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. நிறைய இடம் இருக்குது. ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வைக்கிறதுனால கூட இங்கே வச்சுக்கலாங்க. நல்ல நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு காமிச்சிருக்குங்க. நல்லா அமைதியான ஏரியாங்க. நல்லா நீட்டான ஏரியா. இந்த 2 வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் அமைச்சிருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்ல ஏற்ற வீடுங்க இது. அதாவது 3 ஃபேமிலிஸ் வந்து வேணாலும் குடியிருக்கலாங்க. நல்ல பெரிய ஃபேமிலி வேணாலும் குடியிருக்கலாங்க. 2 வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி கேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடுக்கு தாங்க, ரோடு பேஸில். ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. நல்ல அமைதியான ஏரியா. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று, கொய்யா மரம் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்ல இட வசதி தாராளமாக இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட 3 வீடாக வேணுனாலும் நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாங்க. நல்லா வாடகை வரக்கூடிய ஏரியாங்க. நல்ல வருமானம், உங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய நல்ல வீடுங்க இது. இது பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூமுங்க. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நல்ல இட வசதி இருக்குங்க. துவைக்கிறதுக்கு இல்லை வேறு ஏதோ பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா விறகு வச்சு தண்ணி காய வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பாத்ரூமுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க தண்ணிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டாய்லெட்டுங்க. ஸோ டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பஸ் வசதி பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு பஸ் இருக்குங்க. பக்கத்தாலேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க பஸ் ஸ்டாப்புக்கு எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா ஜலமுலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க. மோட்டரை வச்சு வெளியே இழுத்துக்கிறாங்கங்க. இது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பைப்புங்க. பஞ்சாயத்து பைப்புலேருந்து இந்த தொட்டிக்கு வந்துடுதுங்க. தொட்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையாவே இருக்குங்க. ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்சார வசதி. அதாவது ஓட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக மின்சார வசதி இருக்குங்க. தனியாக மீட்ரு வச்சுருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு ஆர்சி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக லைன் கொடுத்துருக்காங்க. தனியாக மீட்ரு வச்சுருக்காங்க. ஸோ தண்ணி வசதி, மின்சார வசதி எல்லா வசதியுமே இருக்குங்க. ரோடு பேஸு, ஊருக்குள்ளைங்க, சுற்றியுமே வீடு இருக்குங்க. ஸோ எல்லா வசதியுமே அமைஞ்ச வீடுங்க இது. இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக, அதாவது இந்த இடத்தோட வீட்டோட சேர்த்து 37 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நிலம், இடம், வீடு வாங்க விற்க பரணி ரியல் எஸ்டேட்டை அணுகவும். நன்றி, வணக்கம்.